அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய தமிழக அரசுக்கு இப்போ இருக்க போகிற அரசுக்கு சூப்பரான ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை எப்படி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கையாள போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். வழக்கம் போல் ஜென்சி டிஎம்கே சார்ந்த சில கொத்தூசுகள் ரொம்ப கதறி இருக்காங்க. அவங்களையும் லைட்டாக கவனிச்சு விடலான் இருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கீழே ஹைப்புன்னு இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைப்பு என்ன அப்படின்றத சொல்கிறேன். நம்ம விளக்கேற்றுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, திருப்பரங்குன்றம் மலையில். அப்போ வந்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. தமிழக அரசு வந்து ஏற்றலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க. உச்சநீதிமன்றத்தில் திமுகவை சார்ந்த சில பேர் வந்து வழக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அதை வந்து எப்படிலாம் ஏற்றக்கூடாதுங்க, ஒரு மதத்துக்கு ஏற்றினா பஞ்சாயத்து ஆகும்னு சொல்லி. உச்சநீதிமன்றமும் அதிரடியாக தீர்ப்பு ஏற்றலாம், உயர்நீதிமன்ற தீர்ப்பே செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி ஆனால் இங்கே வந்து கோர்ட்டு தமிழக அரசு அப்படின்றத விட மதுரை மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மதுரை மக்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, அவங்களோட ஆசை என்ன, இங்கே இந்துவா முஸ்லீமா, அவங்க வேறுபட்டு நிற்கிறாங்களா, இல்லை எல்லாருமே ஒரு இனம் ஒரு குலம் சொல்லி ஒற்றுமையாக இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே நம்ம 2 பேருமே ஒரு பேட்டி அங்கே இருக்கிறவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர்கிட்ட பேட்டி எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ கூட நம்ம சேனல் இன்னும் அழிக்கல, போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேனல் வீடியோ கூட இன்னும் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். அங்க ஆமா, இது 1 இயர் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 7 மாசம் அந்த தீர்ப்புக்கு முன்னாலதாமா ஒரு இந்து அறநிலையத்துறையை சார்ந்த ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பேர் கூட கார்த்திகைக்கு 2 மாசம் தான் இருக்கு, தீபம் ஏற்ற வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது கார்த்திகைக்கு சம்டைம் 1 வருஷம், ஆமா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் இருக்கும் முன்னால இருக்கு. அங்கே உள்ள மக்களும் சரி, ஆட்டோ டிரைவர், அங்கே இருக்க கடை அந்த தெரு ஓரங்களில் கடை வச்சுருக்கவங்களும், பாரம்பரியமாக அங்கே இருக்கக்கூடியவங்க, மண்டகப்படி வச்சுருக்கவங்க, அந்த முருகருக்கு சேவை செய்யக்கூடிய திருமண மண்டபங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அவங்கள்ட்ட வரைக்குமே நம்ம பேட்டி எடுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே இந்துவா முஸ்லீமாக யாருமே இல்லைங்க, ஒற்றுமையாக தான் இருக்கோம். அவங்க அங்கே மலையில் தர்காவில், அதாவது சிக்கந்த பாதுஷா மலையில் இருக்க அங்கே தர்காவுக்கு அவங்க தொழுகைக்கு போகிறாங்க அப்படின்னா நாங்களும் அவங்களோட போயிருக்கோம். இங்கே ஒரு முருகர் கோயிலில் ஒரு விசேஷம், தேர் இழுக்கிறோம், ஒரு நல்ல விசேஷம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து சீர் செஞ்சு முறைகள்லாம் நிறையா செய்வாங்க. இங்கே ஒரு தாய் பிள்ளைகளாக தான் இருக்கோம் அப்படின்றத அவங்களும் சொல்லியிருக்காங்க. இங்கே மாறுபட்ட தீர்ப்புகளோ ஏதோ ஒரு முரண்பாடான கருத்துக்களையும் அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து அந்த மக்களோட ஒரு வேகத்தையும் ஆக்ரோஷத்தையும் தூண்டி ஜாதியால் மதத்தால் இவ்வளோ நாள் பிரித்து ஆண்டுட்டு இருந்தவங்கள மக்கள் வந்து அரசியல்வாதிகளை பிரித்து ஆள்ற நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்க. ஏன்னா இவன் நம்மளை வச்சு கேம் ஆடிட்டு இருக்கான், நம்மளை வச்சு இவன் அரசியல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் இங்கே மக்கள் வந்து தீபம் ஏற்றணுமா, இஸ்லாமியர்களும் இணைந்து வந்து தீபம் ஏற்ற தயாராக இருக்காங்க. தொழுகை நடத்தணுமா, இந்துக்களும் அந்த சிக்கந்த பாதுஷா மலையில் போய் தொழுகை நடத்திட்டு வர தயாராக தான் இருக்காங்க. இங்கே மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. இதுதான் உண்மை. வேணா அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் வந்திருந்தீங்க இல்லையா? எல்லாரும் தான் போயிருந்தோம். ஏன்னா அந்த மக்களோட கருத்தே பார்த்தீங்கன்னா, பாதுஷா மலையில் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து போச்சு. அப்போ அங்கே ஆடு வெட்டி கோழி வெட்டி சாப்பாடு நடந்தது, நாங்களும் சாப்பிட்ருக்கோம், எல்லாமே இருக்குது. இன்றைக்கி இது வந்து மதுரையுடைய ஒரு வழக்கம். அதே போல் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்லையும் நிறைய விஷயங்கள் முஸ்லீம்கள், அதாவது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அங்கே தேர் இழுத்துட்டு வர முருக பக்தர்களுக்கு கால் சூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோடு நெழுக்க தண்ணி தெளிக்கிறத, ஏன்னா அங்கே ஒரு மசூதி இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த சமூக நல்லிணக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இவ்வளோதான் தாண்டி இன்னைக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரெண்டுமே சரியான தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 100 வருஷங்க அது, நீங்கள் என்னங்க இன்னும் அந்த முன்னாடி இருக்கிற விளக்கில் நீங்கள் போடுறது, அது வந்து சமணர் தூணுங்க, இறந்து போனவங்களுக்கு விளக்கேற்றுற இடம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்துக்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட அந்த உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மக்களோட மனசை புரிஞ்சு அது வந்து சொல்லியிருக்காங்க தீர்ப்பு. உண்மையிலே இந்த தீர்ப்புனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திமுக இதில் எப்படிலாம் வந்து அரசியல் லாபம் பார்த்தாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை தீபம் ஏற்றிட்டா இஸ்லாமியருடைய ஓட்டு நமக்கு கிடைக்காதோ, ஒருவேளை தீபம் ஏற்றலை நம்ம வந்து விடலை அப்படின்னா இந்துக்கள் ஓட்டு கிடைக்காதோன்னு சொல்லிட்டு இந்த இந்து முன்னணி மாதிரியான பாஜக மாதிரியான ஆட்களை வச்சு எவ்வளவோ நாடகம் ஆடி பார்த்தாங்க. நம்மளுடைய முதல்வர் அவருடைய விஜய் அவர்களுடைய சொல்லுக்கு கண்டிப்பாக அனைத்து மக்களும் கட்டுப்படுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அங்கே நம்மளுடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா கடவுளே வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் தான். அப்படியா இருக்கும்போது 6 படை வீடுகளான முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் எப்படி அவர் வந்து எப்படி செய்யாமல் இருப்பார் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா தீபம் அப்படின்றது இன்னைக்கு எரியுது அப்படின்னா எல்லா மக்களுக்குமே ஒரு சந்தோஷம். ஒட்டுமொத்த மதுரையும் அந்த ஒளியால் மிளிரும்னு சொல்கிற வளரெல்லாம் வந்து இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். சரி, ரைட்டு, அடுத்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். டிஎம்கே ஜென்சின்னு சொல்லி ஒரு கொத்து பரோட்டா போடலான்னு இருக்கோம். என்னன்னா இந்த அன்பானந்தன் அரியப்பன்னு சொல்லிட்டு ஒரு கொத்து, ஆமா கக்கூஸ் கலவரவர், அவர் தான் அறிவாலயத்துக்கு கக்கூஸ்லாம் கலவராப்லையா.
ஆமா கக்கூஸ்ல ஒளிஞ்சவரு. என்ன பஞ்சாயத்துனா, முதல்ல அவர் வந்து ரொம்ப தைரியசாலியாங்க. ஆனா அந்த தைரியசாலி ஏன் போலீஸ்காரங்க விசாரணைக்கு போம்போது பக்கத்து வீட்டு கக்கூஸ்ல ஒளிஞ்சாப்லன்னு தெரியல. மறுநாள் போலீஸ் புடிச்சுட்டாங்க. ஆனா கக்கூஸ்ல இருந்ததெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. கோர்ட்ல அதாவது அத ஆஜர்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைய தூக்கிட்டு வர்றாப்ல. அதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே காமெடி. அடுத்து ரைட்டு 2வது வந்து இந்த ராஜேஸ்வரின்னு நெனைக்கிறேன் ஒரு சகோதரி ஒருத்தவங்க உட்கார்ந்திருப்பாங்க. இந்த சும்மா வந்து ஸ்டாலின்னா பெருசு, உதயநிதினா அத விட பெருசுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து வாங்குற ரூ. 200க்கு கூவும் பார்த்தீங்களா ஒரு அக்கா? அந்த அக்கா சொல்லுது. அந்த அக்காவ இந்த தம்பி சொல்றாப்ல. என்னன்னா, இந்த பார்த்தீங்களா எங்க அக்கா, இவங்களுக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இவங்கள இந்த திமுக டிவிகேவ சார்ந்த சில பேர் ஆபாசமா பேசிர்றாங்க. ஏன்டா எங்களையெல்லாம் என்ன பேச்சு பேசுனீங்களா திமுக அன்னைக்கு பொன்ராஜ் மாதிரியான யாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, நக்கீரன், கோபால், இன்னும் ஒவ்வொரு வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. ஒரு பெண்ணை பார்த்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட இணைச்சு எவ்வளவு அசிங்கமா பேசி ஒட்டுமொத்த சின்ன குழந்தையில இருந்து இந்த வேல்முருகன்லாம் வேல்முருகன் பேசின பேச்சை விட அந்த அந்த கட்சியில கல்வி விருது வழங்கும் விழால ஸ்டாலின் சொல்லி தான் பேசினாராம். அதையும் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாப்ல. அந்த குழந்தைங்களுக்கு விருது வழங்கும் போது கிட்டத்தட்ட 8, 9 மணி நேரம் கால் கடுக்க நின்றிருந்த ஒரு தலைவரை பார்த்து, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற பார்த்து பாத்தீங்களா எப்படிலாம் கட்டி பிடிக்கிறாங்க. அவரெல்லாம் நம்ம அந்த மாதிரி அதுதான் அசிங்கம். அதுதான் ஆபாச திமுகன்னு சொல்றது. அந்த மாதிரியான நடந்த இன்னைக்கு தமிழக வெற்றி கழக பெண்களை அசிங்கமா பேசினதெல்லாம் அந்த அன்பானத்துக்கு தெரியாது. ஆனா பாருங்க ராஜேஸ்வரிய பேசிட்டாங்கன்னு உடனே அவனுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா பேசி பைசல் பண்ண வேண்டிய விஷயம். பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அன்பானந்தன் அவன் பேரு. ஆமா. அவன் பேரு கூட எனக்கு தெரியாதுங்க. அவன் ஒரு குத்தூசு. கக்கூஸ் பார்ட்டி அவனுக்கு பேரு. 100 ரூபாய்க்கு பேசுறவன். கக்கூஸ் பார்ட்டி அங்கே தான் போய் ஒளிஞ்சுக்குவான். அவன் சொல்கிறான், நீங்கள் இனிமே வந்து தொடர்ந்து வீடியோ போங்க. அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, சத்தமாக பேசிட்டான் நம்ம மேலே குத்தமில்லைன்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பான். அவங்க ஐயா டேய் உண்மையிலே சொல்கிறேன்டா, உங்கள் கட்சியும் சரி நீங்களும் சரி 500 பேசுகிறோம் 1500 பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி நாங்களாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சத்தியமாக நீங்கள் 100 தான் பேசுகிறீங்க. உனக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டையில 200 கொடுத்து என்னையவே கூப்பிட்டுருக்காங்க உங்கள் கட்சிக்காரன். எப்பறம் அவனுக்கு தெரியும்னு கேட்குறியா? அங்கே இருந்தாண்டா இங்கே வந்திருக்கேன் 1.5 வருஷம் ஆகாது மூதேவி. இதுதான்டா உங்க கட்சியோட சொல்ற சவாலே பாத்தீங்கன்னா நம்ம ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னாராம் ஒரு பிரஸ் மீட்ல 1500 2000 வந்திருக்கீங்களாம்லப்பா. யாருப்பா 1500 வந்திருக்கிறதுன்னு சொல்லி கேக்குறேன். எந்த நாதாரியும் 1500 வரல, 100 50 டிஷர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இல்ல நான் அவன் பேர் என்னமோ அவன் பேரும்ல மரம் தொலைஞ்சிருது. அன்பானந்தன். நான் அன்பானந்தன் நேரடியா உன்கிட்ட கேட்குறேன். நீ 500 கொடுத்து தான் ஆள் கூட்டிட்டு போறீங்க அப்படின்றத நான் வீடியோவோட நிரூபிச்சிட்டா நீ எங்கள் வீட்டுக்கு கக்கூஸ் கழுவ வர்றியா? என் வீட்டுக்கு வா. எங்கள் அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போக தகுதி இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய டிக்கெட் இருக்கவங்க ஒரு 30-35 பேர் கக்கூஸ் போவான். கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கியா? ஏன்னா என் வீட்டிலே வந்து 500 கொடுத்து உங்கள் கட்சிக்காரன் ஆள் கூப்பிட்டுருக்கேன். அந்த வீடியோ எங்களோட கேமராவில் பதிவாயிருக்கும். ஏன்னா எங்கள் வீடெலாம் அந்த வாட்சிங் கேமரான்னு சொல்லிட்டு அந்த போடுவாங்கள்ல சிசிடிவி அது இருக்க வீடு. ஆடியோவோட ரெக்கார்டிங் ஆகும். போட்டேன்னு வைவே உன் கட்சிக்கு அசிங்கம், உன் தலைவனுக்கு அசிங்கம், உனக்கு பெரிய அசிங்கம். சும்மா வாய்ஸ் அவுடாலாம் பேசாத. எந்த தைரியத்தில் இப்படி வெட்ட வெளியா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்களாம் பார்த்தீங்கன்னா 100 200 வரமாட்டோம். ஏன்னா அவங்க நீங்க ஒர்த்து இல்லடா, உங்களுக்கு 100 அதிகம். இதை விட இதுக்கு முன்னால உன் கட்சியில 1.5 வருஷம் முன்னால 29 வருஷம் உன் கட்சியில தானே நாங்களாம் இருந்தோம். ஐயா டாக்டர் கலைஞர் இருந்த வரைக்கும். இப்போ தலைவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டோம். நீ செய்ய மாட்ட, அடிமட்டனை தொண்டனை மதிக்க மாட்டேன், காசுக்காக வந்து நிற்கிறவங்கடா பிச்சைக்காரங்க வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசிட்டு 200 கொடுக்குறேன்னு சொல்லி தான் உங்கள் கட்சியை விட்டு தொண்டை முறை வெளியில் வந்தோம். அந்த தொண்டனா வெளியில் வந்ததில் தான் உங்கள் இந்த சகோதரி வந்து வீட்டில் இருக்கவங்க மண்டையெல்லாம் பேசி நல்ல புத்தி சொல்லி ஏண்டா இப்படி அடிமைப்பட்டு கிடக்குறீங்க, 200 போ நாசமாக போய் இந்த குடும்பம் படிப்பு பிள்ளைங்க எல்லாமே நாசமாக போகுது. உன் வீட்டுக்கு மண் அடித்தா 40,000 கேட்குறேன், உன் வீட்டு பாதாள சாக்கடையை தோண்டினா 15,000 கேட்குறேன், உன் வீட்டுக்கு ஒரு வேலை பார்க்கணும் ஈபி கரண்ட் பில்லை மாற்றணும் அப்படின்னாக்கா 5,000 கேட்குறான். இப்படி காசாக கேட்டு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் ஓட்டுக்கு கொடுத்தது 200 தான்டா 500 தான்டா அப்படின்னு. அதை வேற இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் இதை சொல்லியே ஆகணும். இருங்க அவ்வளவு கொடுக்குறாங்க. என்ன 500 தானடா? இதை விட்டுட்டு நீ அவங்க கட்சியில இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் என்னடா பண்ண போறீங்கன்னு இந்த எலெக்ஷனுக்கு போன எலெக்ஷனுக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டு விட்டோம். ஏன்னா இவங்க மேலே இருந்து செம்ம கடுப்புங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமா இவங்க மேலே கடுப்பு தான் திமுக மேலே. ஏன்னா இப்படியே பண்ணி இந்த மக்களை அப்புறம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. போன வட்டம் எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரில, 2021 எலெக்ஷன்லேயே எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரில. அது ஒரு பக்கம் கேள்விக்குறியாக தான் அப்போவே கேட்டோம். இவங்க எப்படா ஜெயிச்சாங்க? ஏடிஎம்கேல ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா பாதி பேர் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போட்டோம்.
அண்ணன் சொல்கிறதுல தப்பு கிடையாது. அது கோவத்தில் தான் சீமானை வஞ்சி போடுறான், இருந்தாலும் பொய்யா பேசுகிறான்னு. மற்றபடி அவர் மேலே தனிப்பட்ட கட்சி மேலே வெறுப்பு இருக்குது அப்படின்றத விட அவர் மேலே தான் வெறுப்பு. கட்சி மேலெலாம் வெறுப்பு இருக்காது. ஆனால் இவனுங்க 200 இல்லை 500 ஆள் பிடிக்கிறவங்க தான். அந்த 500 கொடுக்க போனவங்கள நானும் ஒருத்தன் தான். 500 கொடுத்து தாண்டா ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இது சத்தியம். ரைட்டு. இப்போ அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணனும் நேற்று தெரியாமல் வாயை விட்டாப்புல. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருக்காப்புல. உன்னா போய் மிச்சர் திண்டு பேசுகிறதான் அவங்க பொழப்பே. பேசிகிட்டு இருக்கையில் டப்புன்னு உண்மை வெளியே வந்துருச்சு. பார்த்தீங்களா இந்த மக்கள் நம்ம கொடுத்தது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க, காசும் வாங்கிக்கிறாங்க, பொருளும் வாங்கிக்கிறாங்க, கூப்பனும் வாங்கிக்கிறாங்க, கடைசியில் ஓட்டு நமக்கு போடலாமல் விசிலுக்கு போட்டாங்களேப்பான்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாப்புல. தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா என்னன்னு தெரில. இதை விட பெரிய மேட்ரு ஏடிஎம்கேயில் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன தெரியும்ல? ஜெயக்குமாரா இல்லையே, ஆர்பி உதயகுமார் அண்ணன். அவர் அண்ணன் எப்போவுமே நல்லா ஜாலியானவர். அண்ணன் செல்வராஜ் அண்ணன் மாதிரி ரொம்ப காமெடி பண்ண மாட்டார், ஓரளவு தான் பேசுவார். இப்போ என்னன்னு தெரியல, ஒரு 15 நாளாக காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல. நோயாளி ஆயிட்டாங்க எல்லாரும். ஒரு உண்மையிலே மனப்பிரளல் நோய் வந்துருச்சு போல இருக்கு. அண்ணன் ஒன்று சொன்னார், என்ன தெரியுமா? ஏடிஎம்கேலேருந்து அண்டா கொடுத்தீங்க, குண்டா கொடுத்தீங்க, ஹாட் பாக்ஸ் கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, உங்களுக்கு தான் ஓட்டு நீங்கள் கடைசியில் ஒரு விசிலை கொடுக்காம விட்டுட்டீங்களேடா, பூரா விசிலுக்கு போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணியிருப்பாப்புல. அதான் உண்மை. எல்லாமே கொடுத்தீங்க, அன்பை கொடுக்கல, நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்க, பெண்களை மதிக்க தெரியல, மானங்கட்டத்தனமாக பேசுனீங்க. ஒரு நம்பி காலேஜுக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணு வந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் உங்கள் 2 பேர் ஆட்சியிலையும் பொம்பளை பிள்ளையை பெற்றவன் பூரா நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்தான்டா வீட்டில். இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம பிள்ளை வீட்டுக்கு வரும், இல்லைன்னா வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் அரசு கொண்டுட்டு வந்து வீட்டில் சேர்க்குன்ற நம்பிக்கையில் இருக்கும். இதுக்கு முன்னால் அந்த மாதிரி உங்களால் இருக்க முடியுமா? ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிக்கிட்டு இவங்க கட்சிக்காரன்ட்ட உதவின்னு கேட்க போக முடியாது. இவங்க கண்ணு போட்டுரும் அந்த பிள்ளை மேலே. இதெல்லாம் பெரிய கேவல கட்டவங்க. இவங்க கட்சியில் இருந்தோன்னு சொல்கிறத விட இவன் கட்சியில் இருந்தவன்லாம் வேறு வேலை பார்த்துட்டு அந்த கட்சிகளே இருந்திருக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அசிங்க பிடிச்சவங்களோட இருக்கக்கூடாதுன்னு தான் வெளியில் வந்தோம். இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆர்பி உதயகுமார் அன்னைக்கு மனசில் இருந்த அனைத்து ஆதங்கங்களையும் கொட்டிட்டாப்புல. ஏன்னா பெண்களுக்கு அண்டா குண்டாலாம் கொடுத்துருக்குறாப்புல, ஆம்பளைங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னன்றதை கொடுத்துருக்காப்புல, பணமாவோ பொருளாவோ கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான விசில கொடுக்க மறந்துட்டோமே, கடைசியில் மண்டையை கழுவிட்டாங்களே இவங்க போயின்னு சொல்லிட்டு அம்புட்டு உண்மை. ஆனால் அன்னைக்கு ஆர்பி உதயகுமார் பேசுனது பூரா உண்மை. இதில் வேற அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பார்த்தவங்களுக்கு தெரியும். தேர்தல் அன்னைக்கு அன்னைக்கு எடப்பாடி வந்து கூப்பிட்டுருக்குறாப்புல, என்ன என்ன ஆச்சு அண்ணே, நல்லா போயிட்டு இருக்கா, சூப்பர்னே நம்ம தான் அப்படின்னு இருக்கிறாப்புல. அது அவர்தான் ஆர்பி உதயகுமார். சூப்பர்னே நமக்கு தான் விழுகுதுன்னு. அங்க இன்னொருத்தர் யாருக்குப்பா, நமக்கு தானே போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கடைசியில பார்த்தா வச்சுட்டாங்க எல்லாம் ஆப்பு அப்படின்ற மாதிரி கொத்து பொரோட்டா போட்டாங்க. திமுக நடந்தது என்ன தெரியுமா? நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசிட்டு இருக்கோம், வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது பெரும்பகுதி நம்ம ஏரியாவுக்குள்ள பெரும்பகுதி தெரியாது. பழைய நினைப்புலே வந்து அந்த பெரிய பெரிய ஆளுகள்லாம் நம்மளோட கொஞ்சம் பழகுவாங்க. அதனால் எனக்கு இந்த மேட்டர்லாம் காதில் விழுகும். அப்போ நம்ம மதுரையில் ஒரு முக்கியமான ஒரு பெருந்தலைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ தமிழக வெற்றி கழகத்து நண்பர்கள்லாம் இருந்தாங்க. எலெக்ஷன் பூத்து என்னும் போதெல்லாம் நாங்கள் அங்கே தானே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. வரும்போது எப்படி போயிட்டுருக்கு போலிங்களா அப்படின்னு இல்லை. அப்போ திமுகவோட முக்கியமான ஒரு பெருந்தலை மத்திய தொகுதி முஸ்தபா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காப்புல. அல்லே பிடிச்சி போய் இருக்கான். போச்சு நம்ம முஸ்தபா எடுத்துட்டாரா அப்படின்னு நமக்குள்ள ஒரு மனஸ்தைரியத்தில் இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, தலைவரே நம்ம தான் தலைவரே, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் தலைவரே, நல்ல மாஸ் என்ட்ரியில் போய்கிட்டு இருக்கோம் தலைவரே, 3வது வார்டு லைட்டாக போய்கிட்டு இருக்கு, நமக்கு 8, 9 செமையாக தூக்கி விட்டுரும் தலைவரே, கொஞ்சம் 36 வார்டு தானே, ஒரு 2 லோக்கல் மட்டும்தான் ஏதோ சில்லற பயில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது, அடுத்த ரவுண்டில் நம்ம தான் மேலே வருவோம், ஒன்றும் கவலைப்படாங்க. சரி, கிழக்கு தொகுதி செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை விடுங்க, அமைச்சர் மூர்த்தி தொகுதி அல்லே பிடிச்சிட்டு வர்றாரு தலைவர், செம்மையாக ஜெயிச்சிருவார். அவருக்கெல்லாம் எதிர்ப்பே இல்லாத ஓட்டு தலைவரே, அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். எப்படி எடுத்துக்கிட்டாலும் மதுரையில் 8 தொகுதி நம்ம எடுக்கிறோம், 2 தொகுதி தான் போயிடும் போல இருக்குது தொகுதி. 2வது இந்த தாவேகாரங்க போட்டுருக்கலாம் சில்லற பயிலு, அவங்க யாருன்னே தெரியாத ஓட்டு போட்டிருக்காங்கன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அப்போ சிரிப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா மதுரையில் 6 தொகுதி ரீடிங்கில் இருக்கும். அப்போ நம்ம என்னடா இது, இவங்க டிவி பார்க்குறாங்களா இல்லை முட்டாத்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது அவருக்கு சம்பந்தம் இல்லாத தொகுதி. குளத்தூர்ல என்ன சொல்லியிருக்காங்க, 2 மணி வரைக்கும் தலைவரை கெத்தா வந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க தான் தலைவரே. சேகர் பாபு இறங்கி விளவாத்திருக்காரு, நல்லா விளவாத்தாரியா.
இவங்க பண்ண காமெடியெல்லாம் கட்சிக்காரங்களோட உட்காந்து பேசும்போது இன்னும் காமெடியா இருக்கும். ஒருவேளை நான் ஒரு கேமரா ஆன் பண்ணி நாங்க அந்த பேசுனதெல்லாம் ரியலா வீடியோ எடுத்துட்டு வந்திருந்தேன்னு வைங்களேன், அந்த அன்பானந்தன் சொன்னது அவ்வளவு சிரிச்சிருப்பீங்க. அந்த அன்பானந்தன் அறிவு கெட்டத்தனமாலாம் பேசாத, மேடையில் ஏறி இருங்க அவனுக்கு போட்டு பொழந்தே அவனடி அறிவு கெட்டவனே அப்படின்லாம் உன்னை கேட்கணும், முட்டாப்பலே அப்படின்லாம் உன்னை திட்டணும், மானம் கெட்டவனே அப்படின்லாம் உன்னை ஏசணும், காசுக்கு விலை போன நாதாரி அப்படின்லாம் கேவலமாலாம் பேசணும் அப்படின்லாம் என் மனசு சொல்லுது. இருந்தாலும் நீ ஒரு கேவலமானவன் தான், உன்னை திட்டி என் வாய் வேற வலிச்சு அந்த பழியும் எனக்கு எதுக்குடா அப்படின்னு தான் உன்னை விட்டு வைக்கிறேன். நீ ஒன்று உண்மையை பேசு, இல்லை உண்மை மாயாது பொய்யை பேசு, ரெண்டுமே இல்லாமல் நடுத்தரமாக நான்காந்தரமான பேச்சு பேசாத. ஓங்கி பேசுகிறோம், சத்தமாக பேசுகிறோம், நாங்களாம் பயங்கரமான ஆள்றா அப்படின்லாம் நீ பேசி ஜூவெல்லாம் கொடுக்காத. ஜூவெல்லாம் கொடுத்தேன்னு வைவே பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. கொளத்தூர்ல தோத்து போனாலும் எங்க தலைவர் நன்றி சொல்ல போனார்ரா அப்படின்னு. அதுதான் பார்த்தா மேடம் அந்த அழுகிறதுக்கு 200 ரூபா கொடுத்தீங்க பாரு. சேகர் பாபு வந்து நம்மளுடைய இருங்க, அதுல முக்கியமான விஷயம் மக்களே இதுதான், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்னும் சொல்லணும்னா ரொம்ப நெருங்கிய சகோதரி நம்மள்ட்ட தொடர்புல இருக்கிறவங்க, அவங்களுடைய ஷாப் அங்க கொளத்தூர்ல இருக்கு, அவங்களுடைய படிக்கட்டுல வச்சுதான் காசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இல்ல அவங்க வந்து அந்த சகோதரி வந்து திமுகவில் ரொம்ப தீவிர பற்றோட உள்ளவங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க இருக்காங்க. என்ன திமுகவோட மிகப்பெரிய உறவு ஒட்டோட இருக்காங்க. ஆனா அண்ணன் மேல மிகப்பெரிய பற்று உடையவங்க. ஓட்டு அண்ணனுக்கு தான் போட்டாங்க அப்படின்றது வாட்ஸ்அப்புக்குள்ள நாங்க பகிர்ந்துகிட்டது. ஆனா ஓட்டு கேட்க போனது, காசு வாங்கினது அவங்களோட ஷாப்புக்கு கீழே வச்சுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சேகர் பாபு வந்து சொல்றாப்ல, பா நல்லா அழுகணும், கண்ணீர்லாம் வரணும், நான் வந்து அழுவேன், என்னை ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நிறையா கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம வெளியில சொல்ல முடியல அப்படின்றத தாண்டி இன்னைக்கு ஏதோ நம்ம சொல்றோம் பேசுறோம். இதை விட பெரிய காமெடி ஒன்று இருக்கு தெரியுமா? இப்ப ஒரு பொதுக்கூட்டம் திமுக போடுதுன்னு வைங்களேன், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து காசுக்காக போனவங்க, காசுக்கு விலை போனவங்க அதெல்லாம் இல்லைல்ல. திமுக ஒரு மீட்டிங் போட்டுச்சுனாக்க இந்த மீடியாக்காரங்களுக்கு பூரா 500 கொடுக்குதுங்க. எங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். எங்களுக்கும் கொடுத்தாங்க. நாங்கள் போனது சும்மா என்ன நடக்குதுடா, கூட்டம் இல்லாமல் இருக்கே, இந்த கூட்டத்தெல்லாம் எடுத்து வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் போகிறோம் மதுரையில். ஆனால் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நன்றி உரை சொல்லும்போது ஒரு சகோதரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இன்னும் இருக்குது சேனலில், அதுவும் நம்ம அரெஸ்ட் பண்ணலை. அந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு நாங்கள் பேக்கப் பண்ணுறோம். நம்ம ஒன்று பேக்கப் பண்ண பெருசு அவங்க மாதிரி கேமரா லைட்டு அதெல்லாம் மாற்றிட்டு வர போகிறோம். ஒரு ஃபோனு, இந்த இத்து போன மைக்கு, இன்றைக்கி அது மைக்கு நம்மளை மத்தியானம் பழி வாங்கிருச்சு அந்த சேனலில். இன்றைக்கி கொஞ்சம் வேலை செய்யுது, கரண்ட் இல்லை, அதனால் வெளியில் வர்றோம். கொண்டு வந்து 500 சட்டப்பையில் வைக்கிறாங்க. என்னடா அது சட்டப்பையில் வைக்கிறாங்க, அப்பா என்னதுயா காசு கொடுக்குறீங்க அப்படின்னா, மீடியா காசுங்க. அப்போ இருங்க நான் திருப்பி கொடுத்துட்டேன். இல்லையா நாங்கள் காசு வாங்க மாட்டோம், காசு யாருங்க நாங்கள் வாங்க மாட்டோமே அப்படின்னு சொல்கிறோம். இல்லை சார், மீடியா வர்றவங்க எல்லாருக்குமே நாங்கள் பெரிய பெரிய சேனலுக்கு அப்போ 2000 கொடுப்பாங்க போல இருக்குது. சின்ன லோக்கல் அப்போ நாங்கள் மாதிரி யூடியூபர்ஸ் போகிறவங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. பெரிய பெரிய சேனல்காரங்களாம் நின்று சண்டை போட்டு வாங்குறாங்க. கண்ணால் பார்த்தது எனக்கிட்ட அந்த வீடியோ இருக்குது. என்னைக்காவது எவனா பேச போகிறேன் மீடியான்னு, நாங்கள்லாம் கரைப்படாத கரங்கள்னு சொல்லிட்டு நம்ம சேனல் உடச்சி விட்ருவோம், கண்டிப்பாக உடச்சி விட்ருவோம். உனங்களோட விட்றதே என் வேலை. நீங்கள் காசுகள் கொடுத்து தாண்டா, காசில் தாண்டா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க, காசை வச்சு தாண்டா நீங்கள் அரசியல் பண்ணீங்க. இன்றைக்கி அதே காசுனால தாண்டா நாசமாக போயிட்டீங்க. இப்போ அந்த காசை எங்கே பதுக்குதுன்னு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, கடலுக்குள்ளே பதுக்கி வச்சுருக்கீங்கன்ற மேட்ரும் வந்துருச்சு. அதுக்கு தான் நம்மளை பேனாவுக்கு ஓட்டை போட்டு உள்ளே பதுக்கிடுவோம். நம்ம பேனாவை பார்க்க போகிறோம்னு சொல்லி கீழே போய் பணத்தையெல்லாம் பதுக்கிட்டு திருப்பி வந்துடலாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. அன்னைச்சியுமே அதை உடச்சி விட்டா, நீ பேனா வச்சேன்னு வை, கடப்பாறையை வச்சு கொண்டு வந்து நோண்டி பிடிங்கி எரிஞ்சிருவேன், 2வது சமாதியும் உடச்சி எரிஞ்சிருவேன்னு சொன்னவர். சீமான் சும்மாலாம் பேச கிடையாது, உண்மையாக பேசினாப்புல. நீ நாளைக்கு ரீசார்ஜ் மட்டும் பண்ணாமல் இரு, சீமானுக்கு சமாதியை பிடிங்கி எரிஞ்சிருவாப்புல. அவர் சீமானை பற்றி உங்களுக்கு எவனுக்குமே தெரியாது, மோசமான ஆள். நீ ரீசார்ஜ் மட்டும் பண்ணாமல் சீமானை ஏதாவது சத்தாச்சு பாருங்கடா. நீங்கள் காலையில் கடப்பாறை எங்கள் ஐயமா சமாதிக்கு போகலை, நீங்கள் சீமானை என்ன விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? எங்கள் அண்ணன் பயங்கரமான ஆள் ரே, எவனுக்கும் பயப்பட மாட்டாப்புல, டெரரு. விடுதலை புலிகள் கூட இருந்து அண்ணன் ஆமாம் அப்படி நடந்து அது மட்டும் தாங்க மண்டிட்டுருவார். அது நல்ல கான்செப்ட் போகும்போது ஓட்டி விடுறத பாருவே. மக்களே விடுங்க, நம்ம நீண்டு போயிட்டே இருக்கோம், உங்களுக்கு போர் அடிச்சு போகும். அதனால வீடியோ பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை சொல்லிருங்க, மறக்காம 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.